ஆமா பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிஸ் தான் வந்திருக்கோம். 2 கிராம்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகக்கூடிய டெய்லி வியர் இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். இதோட வேஸ்டேஜ் 5.5 to 8% இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இயரிங்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம லலிதா ஜுவல்லரியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்டோன் கலெக்ஷன் உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து நடுவில் உங்களுக்கு அழகாக ஸ்டோன் வச்சு கீழே 2 ஹேங்கிங்ஸில் ஸ்மால் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ரவுண்ட் ஷேப்பில், ஓவல் ஷேப்பில், அதே மாதிரி ஸ்டார் ஷேப்பில், திலகம் ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில், பாக்ஸ் ஷேப்லன்னு நிறையா ஷேப்ஸ் இது டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு லைட் பிங்க், பேபி பிங்க்கில் திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. என் பிளாக் கலரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கொடுத்து ஹேங்கிங்கோடு கொடுத்துருக்காங்க. இது ஏன் நான் ரேண்டமாக காட்டுறேன்னா, இதில் காட்டக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ஒரு 2 to 3 கிராம்குள்ளேயே முடிஞ்சிருது. ஸ்டோனோட வெயிட்டெல்லாம் லெஸ் பண்ணிவிடுவாங்க. நெட் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 கிராம்குள்ளேயே வந்து அழகாக இந்த இயரிங்ஸ் வந்துடும். டெய்லி வேருக்கு, ஃபங்க்ஷன் வேருக்கு, ஆஃபீஸ் வேருக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக ட்ரெண்டி கலெக்ஷன்ஸோடு போட்டு போகலாம் லைட் வெயிட்டில். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சாரீக்கு மேட்சாக, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நிறைய பேர் வியர் பண்ணுவாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே அழகாக லுக்காக இருக்கும். இப்போ நான் கட்டுறது பார்த்தீங்களா பிளாக் கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிளாக் கலர் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த மாதிரி இயரிங் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நம்ம லலிதா ஜுவல்லரியில் எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குங்க. பேஸ்டல் ஷேட்ஸ் கலர்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, லைட் கலரில், அந்த மாதிரி கலர்லேயும் இருக்குது. அதே இது உங்களுக்கு டார்க்காக பளிச்சுன்னு இருக்கக்கூடிய கலர்ஸும் வந்து நம்ம லலிதாவில் அவைலபிளில் இருக்குது. ஷேப்ஸ் வந்து ஓவல் ஷேப்ஸு, அதே மாதிரி ரவுண்டு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஸ்டார் ஷேப்பில் முதல் கொண்டு அழகாக ஸ்டோன்ஸ் வந்து பதிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு நம்ம மேட்சாக போட்டு போகணும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ எந்த சாரீ கட்டியிருக்கோமோ அதுக்கு மேட்சாக வியர் பண்ணணும். லைட் வெயிட்டில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் தாராளமாக போட்டு போய்க்கலாம். ஓகேவா, வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அழகாக ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்து நடுவில் வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கீழே ஹேங்கிங்ஸ் வந்து வருது கொடை ஜிமிக்கி மாதிரி. 5 கிராம் வருது இந்த இயரிங்ஸ். உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ட்ரெடிஷ்னல் வேரில் கொடுத்துருக்காங்க ஹேங்கிங் பேட்டர்னில் எனாமல் வச்சு. இதோட கிராம் வந்து 6 கிராம்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேஸ்டேஜ் சொல்ல முடியாதுன்றதுனால மேலே கொடுத்துருக்கேன். 5.5லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி 8 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃப்ளவர் பேட்டர்ன்லேயே ட்ரெடிஷ்னல் விவர் வித் 3 ஹேங்கிங்ஸோடு கொடுத்துருக்காங்க. 5 கிராம் உங்களுக்கு இந்த இயரிங்ஸ் வரும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குட்டி குட்டி பால்ஸாக வச்சு அழகாக கீழே ஒரு சின்ன தொங்கட்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதோட கிராம் ரொம்பவே கம்மி, உங்களுக்கு 3 கிராம்ஸ் தான் வருது. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஒரு 1/2 பவுனுக்கு மேலே இருக்கக்கூடிய பார்வை கொடுக்குது. மோஸ்ட்லி இது நம்ம டெய்லி வேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது உங்களுக்கு 5 கிராமில் பார்க்க பார்வையாக கொடுத்துருக்காங்க. பட்டையாக வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸு க்ரீன் கலர், பிங்க் கலர் வச்சு கீழே முத்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 5 கிராம் வருது. இந்த பேட்டர்னுமே உங்களுக்கு சேம் அந்த முத்தாக கொடுத்து கீழே ஒரு ஹேங்கிங்ஸ் ஜஸ்ட் 4 கிராம், 1/2 பவுன் உங்களுக்கு வரும். மோஸ்ட்லி இந்த தோடு வந்து எல்லாருக்குமே செட் ஆகக்கூடிய ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்லேயே ஃபேன்சி லுக் கொடுத்துருக்காங்க. 5 கிராம் டர்க்கி மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷைனிங் இருக்குது. கீழே வந்து ஹேங்கிங்ஸில் ஃபுல்லாக பால்ஸ் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் சேம் உங்களுக்கு ஹேங்கிங்ஸில் தான். நடுவில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுருக்காங்க. ஸோ இதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கிராம்ஸ் வரும். ரொம்ப அழகான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டெய்லி வேருக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு சேம் பட்டை மாடலில் ஃப்ளவர் டிசைன் வச்சுருக்காங்க. கீழே 3 ஹேங்கிங்ஸில் முத்து தொங்குற மாதிரி 4 கிராம் வருது. நடுவில் ரெட் கலர் ஸ்டோன் உங்களுக்கு வந்துடும். டெய்லி வேர் பண்ணுறதோடு பிளெயினாக இல்லாமல் அதில் ஒரு சின்ன ஸ்டோன்ஸோ எனாமலோ வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது கொடை டைப்புன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து தேங்காய் டைப்புன்னு சொல்லுவாங்க. கீழே நல்லா உங்களுக்கு ஹேங்கிங் பால்ஸ் வச்சுருக்காங்க. இது 3.5 கிராம்ஸ் வருது. பின்னாடி வந்து ஸ்க்ரூ மாதிரி கொடுக்கல, நமக்கு வந்து புஷ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி புஷ் டைப் நிறைய பேர் விரும்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி டெய்லி வேருக்கு நம்ம ஸ்க்ரூ போட்டு மாட்டுறதா நமக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெயத்தோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜெயத்தோடு மாதிரி கீழே ஹேங்கிங்ஸ் இருந்துச்சு. பேட்டர்ன் நல்லா பார்க்க பார்வையாக இருந்துச்சு. இது உங்களுக்கு 5 கிராம் வருது. 1/2 பவுனுக்கு 1 கிராம் கூட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் வந்து ஃபேன்சியாக இருந்துச்சு. ஸோ நமக்கு ஹேங்கிங்காக வச்சு இந்த பால்ஸ் எல்லாமே மூவபிள் பால்ஸ் தான். 1/2 பவுன் வருது. 4 கிராம் டர்க்கி பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இதுவும் உங்களுக்கு ஃபேன்சி பேட்டர்ன் தான். ஸோ நம்மளுக்கு வந்து நடுவில் ஃப்ளவர்ஸ் வித்
வித் ஹேங்கிங், நடுவில் வந்து ரெட் கலர் ஒரு ஸ்டோன் வரும். ஸோ இதோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் எல்லாம் போக 2 கிராம்ஸ் தான் வருது. ஸோ லைட் வெயிட்லேயே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது அதோட சேம் பேட்டர்ன். ஆனால் கீழே வந்து ஹேங்கிங்ஸில் உங்களுக்கு க்ரீன் கலர் பால் வருது. ஸோ இதுவும் சேம் உங்களுக்கு நெட் வெயிட் எல்லாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் போக 2 கிராம்ஸ் தான் வருது. ஸ்டார்டிங் 2 கிராம்ஸ்லேருந்தே நம்ம லலிதாவில் டெய்லி வேர் இருக்குது. இதுவும் உங்களுக்கு லைட் வெயிட்டில் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு எனக்கு தெரியல. பின்னாடி வந்து புஷ் மாடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. லுக்காக இருந்துச்சு. 2 கிராம்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸும் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்போம் ஹேங்கிங் வச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து திலகம் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நடுவில் வந்து ஒரு லீஃப் மாதிரி பேட்டர்ன் வச்சு க்ரீன் ஸ்டோனு, பிங்க் ஸ்டோன் அண்ட் ஒயிட்டும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. கீழே 2 ஹேங்கிங் வித் பால் மாதிரி இருந்துச்சு. இது உங்களுக்கு 4 கிராம் வருது. கரெக்டாக அரை பவுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்க சின்னதாக இருந்தாலும் கிராம் அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறதும் 4 கிராம் வருது. ஹாஃப் சர்க்கிள் மாதிரி காதை ஒட்டி அழகாக ஒரு பேட்டர்ன் கொடுத்து கீழே வந்து ஒரு சின்ன ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. டெய்லி வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் உழைக்குங்க. இந்த மாதிரி நமக்கு காதை ஒட்டி போடக்கூடிய ஸ்டெட் டைப்லேயே தொங்குற மாடல் கொடுக்குறது எல்லாமே நம்ம நம்பிக்கையாக பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறதும் இதுவும் சேம் உங்களுக்கு அதே மாதிரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் உங்களுக்கு 4.7 கிராம்ஸ் வரும். கீழே இருக்கக்கூடிய அந்த தொங்கட்டம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங் லுக் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு 3 அடுக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே லாஸ்ட் அடுக்கில் வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் இருக்குது. கட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இயரிங் உங்களுக்கு 4 கிராம்ஸ் வருது. கரெக்டாக அரை சவரன் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி டெய்லி வேர் பண்ணுறதுக்கு 3-4 கிராம் எடுத்தாலே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் 1 பவுன் எடுக்கணுன்னா கூட உங்கள் விருப்பம். இப்போ என் கையில் இருக்கிறதும் டர்க்கி ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக பெருசாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அரை பவுன் தான் வருது நமக்கு. ஸோ இது வந்து அக்கேஷ்னலாக வேணால் நம்ம வியர் பண்ணிக்கலாம். டெய்லி வேர் பண்ணும்போது எதாவது பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ன் டெய்லி வேருக்கு எக்ஸலண்ட்டான பேட்டர்னுங்க. கீழே வந்து இப்படி நம்ம முறுக்கு செயின் மாதிரி கொடுத்து 3 ஹேங்கிங்ஸ், நடுவில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் கல் பதிச்சு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல அழுத்தமான பேட்டர்ன். நமக்கு வந்து அருந்தே போகாது. இதோட நெட் வெயிட் வந்து 3 கிராம் தான். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போக ரொம்பவே ஒர்த்தபிளான இதாக இருக்குது. அடுத்து ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வந்து மேலே ஸ்டட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ ட்ரெடிஷ்னலாக கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹேங்கிங்ஸ் மட்டும் மெல்லிஸாக நான் நீளமாக இருக்குது. கீழே 2 பால் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 3 கிராம்ஸ் வருது. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பார்வையாக இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த டர்க்கிஷ் பேட்டர்ன் மாதிரி வருது. 3 கிராமில் ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. புஷ் டைப் பட்டன் வச்சு நடுவில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் வெயிட் 3 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. இப்போ நீங்கள் பார்க்குறது நல்ல அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 2 கிராமில் தான் வருதுங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம டெய்லி வேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அறுந்து போகாது. எதுவுமே பிடிச்சி இழுக்காது. நல்லா காதோடு தங்கிக்கும். ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஜிமிக்கி மாடல் இயரிங் வந்து 5 கிராம் வருது உங்களுக்கு. இப்போ ட்ரெண்டியாக புதுசாக வந்திருக்குல்ல, மேலே வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு கீழே பால்ஸ், அதுக்கு கீழே சின்ன ஒரு ஜிமிக்கி மாதிரி 3 லேயர்ஸ் to 4 லேயர் கொடுத்துருக்காங்க. 5 கிராமில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் சேம் உங்களுக்கு ஹேங்கிங் தான். ஆனால் நம்மளோட குண்டு பேட்டர்ன் சொல்லுவாங்கள்ல, ட்ரெடிஷ்னல் வேர், அதுக்கு கீழே வந்து ஃபேன்சியாக ஹேங்கிங்ஸ் வச்சுருக்காங்க, டிசைன்ஸ் வச்சு. இதோட கிராம் வந்து உங்களுக்கு 3 கிராம் வருதுங்க. ஸோ 3 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ஃபேன்சி இயரிங் வந்து டர்க்கி பேட்டர்ன் மாதிரி நல்லா லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. ஆனால் நல்லா பாலிஷாகவும் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டைமண்ட் கட் வச்சு 2 கிராம் தான் மொத்தமே. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் மாதிரி. கீழே ஹேங்கிங் அவ்வளோவா இல்லாமல் இது வந்து பியூராக உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமுமே வராதுங்க. அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 3.5 கிராம்ஸ் வரும். அப்படியே காதை ஒட்டி ஜே மாதிரி இருக்காது, பட் காதை ஒட்டி ஹாஃப் சர்க்கிளில் நல்லா கவர் பண்ணும். ஸோ இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்மாலாக வந்து உங்களுக்கு டாட்டாக வச்சு ஒரு பேட்டர்ன். இது 4.4 கிராம்ஸ் இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அரை பவுனில் பார்க்க பெருசாக இருந்துச்சு. இது ஒன்று போட்டாலே போதும் நமக்கு. வேணும்னா இதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் நம்ம செப்பரேட்டாக வாங்கி கூட ஜிம்கா மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டியாக கொடுத்துருந்தாங்க. கிராம் வந்து உங்களுக்கு 2.5 கிராம்ஸ் வரும். லீஃப் மாதிரி இருக்குது. அழகாக அதில் ஸ்டோன்ஸ் ரெட்டு, பிங்க்கு, ஒயிட், க்ரீன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன்ஸோட கிராம்ஸ் எல்லாம் வந்து அவங்க கழிச்சிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் இது உங்களுக்கு பாலிஷிங்காக கொடுத்துருக்காங்க. கட் ஃபினிஷ் கொடுத்து சேம் அதே 3 கிராம்ஸில் உங்களுக்கு ஜேத்தோட பேட்டர்னில் ஹாஃப் சர்க்கிள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹாஃப் சர்க்கிள் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ப்ராடாகவும் தெரியும். அதே நேரத்தில் நமக்கு வந்து டெய்லி வேருக்கு ரொம்ப நாள் வரும். இது வந்து அதிலே சின்ன பேட்டர்ன் வருது. இது உங்களுக்கு ஜஸ்ட்டு 3 கிராம்ஸ் வருது. ஸோ ரொம்ப பெருசாக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்னதாக கூட நம்ம வேர் பண்ணிக்கலாம். டெய்லி வேருக்கு, ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன். நிறைய பேருக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் நம்ம தனியாகவே எடுத்துக்கலாம். அழகாக நடுவில் அந்த மொட்டு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. 3.5 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. இதுலேயும் நம்ம ஹேங்கிங் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டர்க்கிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. இது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு.
ஸோ நடுவில் மட்டும் இது வந்து நமக்கு ஜேத்தோடு மாதிரியும் நம்ம சொல்ல முடியாது. 3.2 கிராம்ஸ் இது உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த இயரிங்ஸ் வந்து ஒரு மொட்டு மாடல் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அழகாக ஒரு பூ மொட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஷேப்பில் ஒரு டர்க்கிஸ் ஃபினிஷும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு மேட் ஃபினிஷும் கொடுத்துருந்தாங்க. 2.2 கிராம்ஸ் இது உங்களுக்கு வரும். ஆனால் அழுத்தமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேம் ஃப்ளவர் பேட்டர்னில் டாட்டாக வச்சு அழகாக நடுவில் ரெட் கலர் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நடுவில் வச்சுருக்காங்க. இதோட கிராம் உங்களுக்கு கரெக்டாக 3 கிராம்ஸ் வருது. இதில் நம்ம ஹேங்கிங்ஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கரெக்டாக 2.6 கிராம்ஸ் வருது. பாக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த டாட்டாக வச்சு ஃபினிஷிங் நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி தோடில் நமக்கு அந்த டாட்டாக வச்சுருக்காங்கல்ல, அது ரொம்பவே அழகாக லுக்காக இருக்குது, அது எந்த ஷேப்பில் இருந்தாலும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் பேட்டர்ன் டர்க்கிஷில் லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அரும்பு மாதிரி வச்சு 3 கிராம் இந்த இயரிங்ஸ் உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் நம்ம பிளெயின் குண்டில் பார்க்க போகிறோம். ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப பார்வையாக இருக்குது. இதை விட சின்னதாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது 2.7 கிராம்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த இயரிங் வந்து நல்லா அழுத்தமாக இருந்துச்சுங்க. நல்லா வெயிட்டு 3.4 கிராம்ஸ் வருது. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் டர்க்கி மாடலில் நடுவில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. சேம் ஃப்ளவர் பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இதுவும் உங்களுக்கு நல்லா கூம்பு மாதிரி நடுவில் வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு சுற்றி வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. 2 கிராம்ஸ். இப்போ நான் காட்ட போகிறது உங்களுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு 1 கிராம் தான், 1.1 கிராம் அவ்வளோதான். அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடுவில் அந்த பாக்ஸ் ஷேப்பில் அவ்வளோ மேட் அண்ட் ஷைனிங் ஃபினிஷ் இருக்குது. இது வந்து நமக்கு சேம் ஜே பேட்டர்னில் கொஞ்சம் மாடலாக கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய மாடல் ஜே மாடல் இருக்குல்ல, காது ஒட்டி இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் மாடலாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5 கிராம்ஸ் வந்துச்சு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.